கலை எக்ஸ்போ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களே, இந்த 2026 குரு பேச்சுல பாத்தீங்கன்னா, குரு பகவான் வந்து உங்களுடைய ராசி 7ஆம் இடத்துல உச்சமாக இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. இதனால உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எப்பொழுதும் வெற்றிகள் தான் வந்து இன்னும் குவிய போகிறது. அதே மாதிரி எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றிலுமே வெற்றிகள் இருக்கும். அதே மாதிரி மன தைரியம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகரிக்க போகிறது. கடந்த காலத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகிறது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நன்மைகள் மட்டுமே நடக்க போகிறது. அந்த அளவுக்கான பெரிய மாற்றத்தை பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் ஏற்படுத்துவாரு. ஏன்னா ஒரு உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய பார்வை பாத்தீங்கன்னா ராசி மேல விழுகுது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா புதிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதே மாதிரி வாழ்க்கையில வந்து நீங்க பல வெற்றிகளை வந்து சந்திக்க போறீங்க. மன தைரியம் பாத்தீங்கன்னா அதிகரிக்க போகிறது. அதனால எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் தைரியமாக இந்த நேரத்தில் நீங்க ஆரம்பிக்கலாம். அதனால நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும். அடுத்து பல மகர ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 2026 பாத்தீங்கன்னா அதிகமாக திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதே மாதிரி 7.5 சனியிலிருந்து தற்போது நீங்க விலகிட்டீங்க. இனிமேல் பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு அதிக நற்பலனை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை வந்து என்னன்னா சனி மேல விழுகுது. அதுவும் போக இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கு வந்து பொதுவாகவே வந்து நல்ல பலனை செய்வாரு. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நல்ல பலன்களை மட்டும்தான் காணக்கூடிய வருடம் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த 2026 வருடம் பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே படைக்கப்பட்ட வருடம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கான நன்மைகளை பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான், அதே மாதிரி உங்களுடைய ராசிதிபதியான சனி பகவான் இவங்க எல்லாமே கொடுக்க போறாங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நன்மைகள் மட்டும்தான் நடக்க போகிறது. நல்லவை மட்டும்தான் நடக்க போகிறது. அதே மாதிரி திருமணத்துக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெற போகிறது. அதே மாதிரி பெயர், புகழ், பதவி, செல்வாக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களை தேடி வரப்போகிறது. அதே மாதிரி பண வரவுகள் பாத்தீங்கன்னா அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா தனஸ்தான அதிபதியான சனி பகவானை பாக்குறாரு. அதனால நிச்சயம் வந்து உங்களுடைய கையில பாத்தீங்கன்னா பணப்புழக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. கடன் பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நிவர்த்தியாக போகிறது. இனிமேல் வந்து கடனால வந்து என்னன்னா கடந்த வருடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து நிறைய கடனை வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. இனிமேல் அந்த மாதிரியான பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இந்த குரு பகவான் வந்து 6ல இருந்து 7ல வந்துட்டாரு. இனிமேல் உங்களுடைய கடன் பிரச்சனை, அதே மாதிரி வம்பு வழக்குகள், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே தீரப்போகிறது. உங்களுக்கும் தாய்மாமனுக்குமான இருந்த உறவுகள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி இனிமேல் கடன்ல இருந்து ஒரு நிம்மதி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இனிமேல் உங்களுடைய கையில பாத்தீங்கன்னா பணம் புரளுவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. அடுத்து இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை, அதாவது லாபஸ்தானத்தை பாக்குறாரு. அதனால இனிமேல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் பாத்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கடந்த காலத்துல நீங்க முதலீடுகளில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா முதலீட்டின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விவசாயத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா நிச்சயம் வருமானம் வரும். அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிகள், அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். அவர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு உற்ற உறுதுணையாகவும் இருப்பார்கள். அதே மாதிரி தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா நிச்சயம் இருக்கிறது. ஏன்னா இந்த 2ஆம் இடத்து அதிபதியான சனி பகவானை வந்து இந்த குரு பகவான் பார்க்கறதுனால நிச்சயம் வந்து தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்கிறது. ராகு பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருந்து என்னதான் வந்து ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுடைய படிப்புல வந்து சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தினாலும் குரு பகவானுடைய பார்வை வந்து ராசி அதிபதி மேல விழுகிறதுனால பெரும்பாலான அளவுக்கான பாதிப்புகள் பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு இருக்காது. ஏன்னா அவர்கள் நிச்சயம் வந்து ஓரளவுக்கு நன்றாக படித்து வருவார்கள். கூட்டு தொழில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி புதிய நண்பர்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நண்பர்கள் பாத்தீங்கன்னா ஒரு வட்டாரம் வந்து என்னன்னா பெரிதாக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி நட்பு வட்டங்கள் பாத்தீங்கன்னா நிச்சயம் உதவி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கும் பார்ட்னருக்குமான இடையே உள்ள உறவுகள்ல பாத்தீங்கன்னா நிச்சயம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ட்னர் பாத்தீங்கன்னா பக்கபலமாக இருப்பார்கள். வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு அமையும். இந்த நேரத்துல வந்து நீங்க வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய முயற்சிகள் பாத்தீங்கன்னா வெற்றியில் முடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த குரு பகவானுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல விலகுது. அதனால நிச்சயம் உங்களுடைய முயற்சிகள் பாத்தீங்கன்னா வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது வெளி மாநிலங்களுக்காக சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த குரு பகவான் என்னதான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சமாக இருந்தாலும் அவர் 12ஆம் இடத்துக்குரிய அதிபதி. அதனால நிச்சயம் வந்து பார்ட்னர் வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நண்பர்கள் வழியிலையும் பாத்தீங்கன்னா ஏதாவது செலவுகள் ஏற்படும். அடுத்து நீங்க கூட்டு தொழில் வந்து புதிதாக ஆரம்பிப்பதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம். அல்லது இருக்கிற தொழிலை வந்து விரிவுபடுத்துவதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் வரலாம். என்னதான் வந்து குரு பகவான் 7ஆம் இடத்துல உச்சமாக இருந்தாலும் நீங்க பார்ட்னர்ஷிப் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சின்ன சின்ன ஒரு மனக்குறைபாடுகள் அல்லது மன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால வந்து நீங்க கணக்கு வழக்குல வந்து என்னன்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ராகு பகவான் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த வருடம் முடியும் வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது 2026 முடியிற வரைக்கும் வந்து என்னன்னா உங்களுடைய பேச்சுக்கள்ல வந்து குடும்பத்துல வந்து கொஞ்சம்
கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா நீங்க வேகமாக பேசுகிறதுனால பாத்தீங்கன்னா சில நேரம் உங்களுடைய பார்ட்னரோட பாத்தீங்கன்னா மனக்கருத்து வேறுபாடுகள் வந்து சில நேரங்கள்ல வந்து போகும். ஆனால் அது வந்து பெரிதாக பாதிக்காது. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை வந்து ராசி அதிபதி மேல விழுகிறதுனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து விட்டு கொடுத்து போவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. மறு திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா மறுமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் நிச்சயம் கொடுப்பாரு. ஏன்னா அவருடைய பார்வை வந்து 11லே விழுகுது, 3ஆம் இடத்திலே விழுகுது. அதனால நிச்சயம் மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மகர ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல மறுமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கமிஷன் தொழில், புரோக்கரேஜ் தொழில், அதே மாதிரி ஜவுளி தொழில், இதில் எல்லாவற்றிலுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. இந்த தொழில் பாக்குறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வருமானம் என்பது கிடைக்க போகிறது. உங்களுடைய ராசிதிபதியான சனி பகவான் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கும்போது குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால நிச்சயம் வந்து குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல அதிகமாக இருக்கிறது. அதே நேரம் நிறைய மகர ராசிக்கர்கள் பாத்தீங்கன்னா வந்து காதல்ல சக்சஸ் ஆகி திருமணமாகி உடனே வந்து குழந்தை பேறு பெறுவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதியான இந்த சனி பகவானை வந்து இந்த குரு பகவான் பார்க்கிறாரு. அதே நேரம் சனியினுடைய பார்வை வந்து 5 விழுகிறதுனால நிச்சயம் வந்து உங்களுக்கு இந்த நேரத்துல வந்து காதலிக்கிற மகர ராசிகள் பாத்தீங்கன்னா காதல்ல சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. திருமணத்துல முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி விரைவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பேறு கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. காலேஜ் படிக்கிற மாணவர்களுடைய படிப்பு பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா இந்த 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற மாணவர்கள் பாத்தீங்கன்னா அதிக மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதே மாதிரி வந்து காலேஜ்ல வந்து டாப் ரேங்க்ல வரக்கூடிய அமைப்பும் பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி மாணவர்களுக்கு இருக்கிறது. விவசாயிகளுக்கு இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா மகசூல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதன் மூலமாக பாத்தீங்கன்னா அவர்களுக்கு நிச்சயம் லாபம் கிடைக்கும். அடுத்து கால்நடை வளர்க்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கால்நடையின் மூலமாக பாத்தீங்கன்னா லாபம் வருவதற்கான அமைப்பு நிறைய இருக்கிறது. குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து கஷ்டங்களுமே நீங்கி இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. ஏன்னா உங்களுடைய முயற்சியிலே வெற்றி கிடைக்கும், உங்களுடைய வாழ்க்கையிலையும் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி எதிர்பார்த்த பண வரவு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதோட உங்களுடைய கடன் எல்லாமே அடைபடுது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிச்சயம் ஒரு பெரிய மாற்றம் பாத்தீங்கன்னா இந்த குரு பேச்சு ஏற்படுத்த போகிறது. கடந்த காலத்துல முதலீடுகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. அதாவது நிச்சயம் ஒரு பெரிய வரவு என்பது உங்களுக்கு ஏற்பட போகிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பேச்சுக்கு பிறகு பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து ஒரு நல்ல வழியில பயன்படுத்திக் கொள்வது நல்லது. ஏன்னா இந்த குரு பகவான் வந்து விரையாதிபதிங்கிறதுனால எந்த அளவுக்கு பணம் வருதோ அதே அளவுக்கு பாத்தீங்கன்னா செலவையும் ஏற்படுத்துவாரு. அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சுப செலவாக மாற்றிக்கொள்வது ரொம்ப நல்லது. இந்த 12ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால இனிமேல் உங்களுடைய உறக்கத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா விலக போகிறது. ஒரு நிம்மதியான உறக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட போகிறது. இதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா நிச்சயம் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல வந்து குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்தியிருப்பாரு. இனிமேல் வந்து என்னன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. அதாவது ட்ரீட்மெண்ட் எடுப்பதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ஏற்பட போகிறது. தான தர்மங்கள் பாத்தீங்கன்னா நிறைய செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நிறைய மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா குரு பேச்சுக்கு பிறகு வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக அமையும். அதே மாதிரி சுப செலவுகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல வந்து நிறைய நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் பாத்தீங்கன்னா இந்த குரு பேச்சுக்கு பிறகு நிறைய நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நிறைய தான தர்மங்களை செய்வதனால உங்களுக்கு புண்ணியம் பாத்தீங்கன்னா இந்த குரு பேச்சுக்கு பிறகு கிடைக்க போகிறது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகரிக்க போகிறது. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் மேல விழுகிறதுனால இனிமேல் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை கண்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகிறது. இந்த உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் மேல விழுகிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் பாத்தீங்கன்னா பொலிவு வர போகிறது. அதே மாதிரி முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு தேஜஸ் வர போகிறது. உங்களுடைய உடல்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. ஆக இந்த குரு பேச்சினால பாத்தீங்கன்னா 100% வந்து நல்ல பலனை அனுபவிக்கக்கூடிய ராசிகள்ல வந்து என்னன்னா இந்த மகர ராசியும் ஒன்று.